என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க. ரொம்ப பெருசா இருக்க. லிஸ்ட்ல பச்சை புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்க நீ. 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு. எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாம் ஆயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டலா? இது ஆத்துக்காக்கும் எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்க? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டு எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண ஒரு படி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே +2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. டேய் கமிஷனரா, என்னடா இது? எனக்கு என்ன தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு? பாட்டி தெரியறதானோ நோக்கு. திருப்பரசுந்தரியோட பாட்டி, திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கவுண்ட்ல கேட்டா கொடுத்துறதா? விசாரிக்கட்டாமா? இது என்ன காஞ்சி கிடக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்துமீறி போயிட்டியா? ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள். இவ்வளவு விடுறதில்லை. 2ல 1 பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திருப்பரசுந்தரி ஏத்துக்கு வா. போ. டேய் கம்மா, இந்த புளிப்பு மிட்டாய் போடா. கர்ப்பஸ்திரி பாச கேட்டா எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய். போ. திருப்பரசுந்தரி ஏத்துக்கு வரணும் கேட்டியா? அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி, புளிக்கு புளி. நானும் ரவுடியாக்கு கேட்டலா? யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திருப்பர சுந்தரி. ஏய் திருப்பு. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் பழைய கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்க. இல்ல நான் வரல. என் பைய கூட நான் போறேன். இருக்கட்டும் பரவாயில்ல வாங்க. புதுசா காப்பி பொடி வாங்கி இருக்கேன். காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க. எங்க ஆத்தா அக்கவுண்ட்ல உங்க பலிக்கு சாமா வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா? நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கண்டாமா? குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய். தூண்ல பாதி நிற்கிறாய். விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார், நீ அழகா இருக்காய். இல்லைங்களே அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? மரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன். அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா, உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க. உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே பரமா பொய். பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது? இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் வந்து உன் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன். இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற. இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ, இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் ஆட்டியா? சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடிச்சு நீ சாத்தால் விஷம். ஏய் டேய் டா, விஷம் கசக்கும் கொமட்டும். நீ சாப்பிடக்கூடாது என்கிட்ட. சரியா நேரத்துல காணுமே. இந்த விஷம் எங்க போச்சு? இந்த பாருங்க, உங்க மளிகை கடை அக்கவுண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான். ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது? கெடுத்துட்டேனா? ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி. ஆண்டாளாலும் கதாலாம் கண்டனே. கைய பிடிச்ச மாதிரி, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. இது திருப்பு. இந்த பாரு, நீ கனவு வேண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதீங்க, குழந்தை எல்லாம் எப்படி பெத்துட்டாய் நீ? இது கனவுலே. குருவாயிரப்பா, எலி பாஷா சாப்பிடக்கூடாது. ஐயோ ஒண்ணுமில்லை, விட்டுரு. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையற? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா. அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய்
ஐயோ அழப்படாது. பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதேட்டியா. என் காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, யாரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மணிகை கடை அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பவும் நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இத பாரு போயிட்டு போறது. நேக்கும் அந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல ஷர்ட்ட திருடிட்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன். பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுக வந்தது. ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா, பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். எங்க ஆடுறான், பாடுறான், ஓடுறான், எங்க ஓடுறான்? இது ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன். நான் விட்டுரு, புரியல. நம்மளோட 25,000 ரூபாய் தரானா இல்லையா? ஐயோ 25,000 பட்டாணி, நம்ம 2 பேரும் பாய் பாய் பிரதர்ஸ். 6,000 ரூபாய் தான் வாங்கினேன். நாடகம் பிளாப் ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? 25 6,000. 6,000 ரூபாய் நீ சின்ன வயசுல வாங்குறான், அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்து 25,000 ரூபாய் ஆறான். ஒரு வருஷத்துல உள்ள போச்சாச்சா? ठीक है, 6,000 ரூபாய் இப்போ கொடுக்குறான், 19,000 அப்புறம் கொடுக்குறான். நீச்சா? அரே 19,000. ஓ ஹிந்தி. இந்த 19 6 எல்லாமே பொறிகாலி. இப்போ என்னதான் கொடுக்குறான்? இப்ப என்னடா கொடுக்குறான்? டீ. சொல்லு. நாயர் டீ. வாணா 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 வாணா, உடம்புக்கு ஆகாது. இது மில்க் பாலாடு எல்லாம் போட்டு கலக்கி வாணாவா? பிஸ்கெட் மில்க் பிக்கி உடம்புக்கு நல்லது. வாணாவா? வேற என்னடா இருக்குது? ஊர்ல இருந்து கருவாடு வந்திருக்கு. கருவாடு ரொம்ப நல்லது. அச்சா கருவாடு பாய், மனம் குடம் நிறைந்தது. மோந்து பார். பிளேட்டோட வெஜிடபிள்ஸ் தூக்கி அடிக்கிறது. சாரி பாய்ஜான். என்ன சாரி? தலையில விழுந்திருந்தா கத்திரிக்காய் கஷ்டத்தை விட்டு வேற இடம் இருக்கலையா உங்களுக்கு? மேனா கட்டி சரியா போச்சு. வேற அப்படியா இருந்திருந்தா വലിയ ബഹളമായിരിക്കും. ഓ പോട്ടെ പോട്ടെ. வாடா மாமா, காமு வந்தாச்சு. എടാ കടവൂറമാ ചാഞ്ഞിന് കഷ്കത്ത് ചൊറിഞ്ഞു നിൽക്കറായി. കൈയെല്ലാം സാമാനം ഇറക്കി തെറ്റില്ല നോക്ക്. വിടറാ സ്കൂട്ടർ വിടറാ. அப்பா ஒன்னூடாய்க்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டாளா? எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சா நீ 1/2 மணிக்குள்ள வரேனாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா நோக்க? இலை போட்டாச்சா மாமா? அவன் என்ன தெலுங்குல சொன்னான் எனக்கு தெரியும். நீ போய் சாதம் பரமாறு. கையெடுறா, கையை அலம்பிட்டு பரமாறு. வேண்டாம், நீ சாம்பார் வழி எடு. சரி சரி, போய் துப்பிட்டு வா. வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு கொதப்பின்னு இருக்காய். சாப்பாட்டுல துப்ப போறாய். அதாக்கும் ஒடுக்க நடக்க போறது. ஆமா அமைச்சரா, நீ வாழி எடு. அப்பா நீ குளிச்சியோ இல்லையோ? சரி வேணாம். அது இருக்கட்டும், சாமா வாங்கினது எத்தனை ஆச்சு? 532 ரூபாய் வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன். போருமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரசீது கொடுறா. 32 ரூபாய் வச்சேன். இந்தா குடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சங்கிறாய். ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ? கை வேலையா இருக்கு, கால் வேலையா இருக்கு. இந்த பாலக்காடு மணியோட பேர் இப்ப ஆயிட போறது. ரசீது புரியாத நோக்க. கழுத்தொரு பாய். ஐயோ நீ
அபச்சாரம். ஏதோ சும்மா இருக்கே நீ, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ஐயோ, சாம்பார்ல போட்டுட்டாய். நடா காணலை. வந்துடுத்து போயிடுத்து நீஞ்சறது. இப்ப அதுவா முக்கியம். எப்படிடா எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்சவா யாராவது கூப்பிடலாமா? கரண்டி எடுறா. கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி ஏதாவது சம்பந்தி காதுல விழுந்துற போறது. சாம்பார்ல விழுந்துட்டு காயில விழுந்தா என்ன? நீ கரண்டி எடுறா. இந்த கரண்டி கொடுக்குறீங்களா? அது வேண்டாம், அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ, நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடிச்சோம். ஐயோ, ஒரு கரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை பகலம் உண்டாக்குறாய் நீ. நான் என்ன நீ தள்ளி போ. பண்றது? இப்படி கொடு. போண்டா என்ன எடுத்துன்னு போறான்? அம்பி, சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார் தான் பேஸ் பேஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அம்பி, எங்காத்து பேத்து கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்னையா சொல்றது? வை, சின்ன மீனை போட்டு தாயா பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை, நன்னாரு நன்னாரு. என்ன பவ்யம், என்ன பவ்யம். என்னங்கானும் தக்களி நூற்றுன்னு இருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடியை வேற காணோம். சொல்லிடுறதுதான் ரைட். ஒரு உடனே கேட்க சொல்றேன். எல்லாரும் நல்லா எப்பவுமே நீ ருசிச்சு லேட் சாப்பிட்டு தெரியுமா? இருக்கா? எதையும் ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேன். ஐயோ. The whole நீ thing is ஒண்ணும் fishy. விஷயம் இல்லையா? What do you mean? இல்லை. I mean what I mean. But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்கிறா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா அப்பன்ட்டே சொல்லிட்டு இருக்கா நீ. அதாக்கும். செல்லப்பட்டி எங்க? நெகனரியும். நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் இல்லையோ? ஓ, அது நன்னாய். எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா? உன் செல்லப்பட்டியும் சாம்பார்ல போட்டேன் போருமா? நீ சரியான தள்ளி புளியாக்கும். நான் தள்ளி புள்ளியானா நீ என்ன வாக்கு? போடா இஞ்சி. நீ சுக்கு. பகவான் கொடுத்தாக்கும். நீ பெரிய பிரகலாதன், பகவான் கொடுத்தாராக்கும். போடா. நானாக்கும் இந்த கோலம் போட்டது. ரங்கோலி நானாக்கும் போட்டது. ரொம்ப நல்லா இருந்தது மாசல்லே. அதுமேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். ஓ, பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். பாலக்காடு மணியர் தெரியுமா? ஏய், இங்க செல்லப்பட்டியை தேடின்னு ஒரு வயசானவர் இருந்தாரே, ஓ, அவரோட மகன் ம், காமேஸ்வரன். ஓ, திரிபுர சுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுர சுந்தரி. ஓ, நல்ல பேரு. പാലക്കാടായിരിക്കും. ഓ, எப்படி கண்டுபிடிச்சே? ഓ, നമ്മ ഭാഷ നമുക്ക് தெரியா? ഞാനും പാലക്കാട്. പാലക്കാടാ? എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല, തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം. கிராமமும் குக்கா, நீங்களும் குக்கு. போயிட்டா குக்கிராமம். திரிபுர சுந்தரி இல்லை, நீ திருட்டு சுந்தரி. ஓடண்டா நில்லு. நான் போலை. எங்க அப்பா தானே? நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கக்கணும்? எனக்கு அப்பவே சம்சயம். அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா நீ? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இதை திருப்பி வைக்கத்தான். திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு திருட்டு தான் கேட்டா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன். ஓ, நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா. இந்த பாருங்க, சத்தியமா நான் திருடலை. என் பாட்டி இருக்காளா? இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ. இந்த பாருங்க, என் பாட்டி தான் திருடுவாள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை. என் தலையெழுத்து. இந்த பாருங்க, திருடுறா பாத்தீங்களா? பாட்டி சைலன்ஸ். என்ன வார்னிங் கொடுக்கறியா நீ? இல்ல. பாட்டி இங்க வாடி. என்னது? இங்க வாடா. நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாகும். கஷ்டகாலம் ஏழை பாட்டி காலை பிடிக்காது. அதுக்காக இந்த கதையில என்கிட்ட வேண்டாம். இங்க வாடா. உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ, எல்லாரும் வாங்க, என் பேச்ச கைய பிடிச்சு எடுத்துட்டான். எதுக்காக கையை பிடிச்சு இழுத்தான்னு கேளுங்க. ஏய், சீ, வாய மூடு. பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க. என்னாச்சு என்னாச்சு? போடா, சவட்டில தெரியுமா? ஐயோ அப்பா, இங்க வா. கூப்பிடுறா, உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம். என்னாச்சு? நீங்க போங்க. பாருங்க, என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான். கையாக்கம் பிடிச்சுட்டு ஏய், நான் அப்படி கையை பிடிச்சு இழுக்கல கேட்டா. கை பிடிக்கணும். யாரும் பேசப்படாதே. வாய் முடிச்சு மாறுங்கோ.
என்ன பண்ணான் என் பேத்திய கையப்பிடிச்சு எடுத்துட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும் அவனே கடுப்பாருங்க, நானே பார்த்தேன். என்னடா அரைஞ்சிடுவேன். சும்மா இருடா நீ கைய பிடிச்சு இழுத்தாடா நீ உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கைய பிடிச்சு இழுத்தியா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. கேக்குறதுக்கு மாத்திரம் போக சொல்லு நீ கைய பிடிச்சு இழுத்தியா ஆனா பிடிச்சேன் ஆனா அவினாஷி என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா நீ சொன்ன மாதிரிடா, ஒன்ன மாதிரி இன்னொருத்தனை பார்க்க முடியாம. ஐயோ நான் பாத்துட்டு ஒத்துக்கையா மாறின கையா இல்லை ஏன் தப்பு இல்லை, பாட்டுதான் கூட்டின்னு வந்தா. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றாள், தப்பு இல்லையோ? 1000 ரூபாய் கொடுத்திருக்கார். பணம் கொடுத்தவர். நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு பெங்களூர் போறேன், ஏரோப்ளேன்ல. ஏய் இது ஆள் மாறாட்டம் ஆக்கும். ஆள்மாறாட்டம் பண்ண போறதுன்னா நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பாரு. டேய் இவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லண்டா. அது பொய் இல்லையோ, ஒத்துக்க மாட்டார். இத பாரு, உங்க அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துப்பியோ? ஒத்துக்க மாட்டறே. ஒத்துண்டால் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கண்டா. சத்தியம் பண்ணு. சத்தியம். நீங்க உட்காருங்க. கொண்டாடி உட்கார. ஊத்தி கொடுங்க. இத பாரு, பேசப்படாது. பாட்டி இவரு சும்மாரு. பாட்டி சௌரியமா இருங்க. இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நான் கேட்டதே இல்லை. பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பேளா? வேற வழி உன்னை விட மாட்டேன். காமேஸ்வரா இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே, மணியரே, சித்த இப்படி வாங்க. நேக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வைக்கப்பட்டு இருக்க பையன் எப்படி 2 கட்டானா உடப்பேளா? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒண்ணும் ஆகலை. பையன் மாட்டேங்கிறான். போங்க, நீங்க சொன்னதான் கேட்பானாம். போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய் பின்ன நான் எப்படி ஆக்குன்னு சொல்றது? நேரா உள்ள வந்தாங்க கேட்டாளா? கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா ஓ நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் மரட்டா. ஏய் இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லே இந்த பாட்டி சொன்னாலும் கேட்டாளா? எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிச்சேன்னு சொன்னாளா? சொன்னால் அது தப்பு இல்லையா? ஏய் தப்பு இல்லடா. லே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு என்ன பெங்களூர் போயிட்டுலாங்கிறியா? நான் என்ன சொல்றது? அவளுக்கும் ஓகேவாம், ஆனா நேக்கு என்னவோ தப்பா தான் தோன்றது. டேய் நீ எத்தனை சினிமா பாத்திருக்காய்? நாடோடி வந்தேன் சினிமாலே வராப்புல இருக்கு. நேக்கு அது தெரியாது. இல்லை அதுல எப்படி வருமே? அதுல அப்படின்னா அப்படித்தான். நீ ஆத்தியம் நீ அவளை இத எப்படி சொல்றது? மாமா இப்படி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ உள்ள போன கேட்டியா? தெரியும். ஏய் கவித்ரா, ஏய் ஏய் வரதுக்குட்டி நீமாடா. என்ஜாய் ஜமாய் என் ஜமாய். டன். என்னம்மா அது? நாளைக்கு உன்னுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்றதுக்காக பெங்களூர் போயாகணும். ஃளைட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண போறோம்? I'm totally confused dad. என்ன ஹாய் ராஜு. என்னையா பண்றது? ஹாய் ராஜு. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். டாடி நான் சொல்லல? சொல்லவே இல்லையே. அன்னைக்கு இந்த நெருப்புல இருந்து காப்பாத்துனவரு நீங்க வரதுக்குள்ள போயிட்டாருன்னு. இவர்தான் ராஜு, இது எங்க டாடி. ஹலோ ராஜு. நான் ராஜு இல்ல மதன். சுப்பிரமணிய ராஜு நீங்களே? ஏன் அப்படி சொன்ன சொல்லுங்க? என் முழு பேரு மதன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா சுருக்கமா சுப்பிரமணிய ராஜுன்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. ஆமா இந்த ஹோட்டல்ல எப்படி? அண்ணாது இல்லைங்களா, அதான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்க வேண்டியதா இருக்குது. அது சரி. எந்த அனாதை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றான்? டோன்ட் பிளாஃப். ரிச் அனாதை. ரிச் அனாதை. அப்ப ஃபயர் இன்ஜின்? அதுல நெருப்பு வந்தாதான், பாக்கி நேரத்தெல்லாம் ஹாபி. How sweet. கரெக்ட். பணக்கார பையங்க இந்த கப்பல் ஓட்டுறது, பிளேன் ஓட்டுறது இதெல்லாம் ஹாபியா வச்சுக்கல. அந்த மாதிரி இவர் ஃபயர் இன்ஜின் ஓட்டுறத ஹாபியா வச்சிருக்காரு. நல்லா ஓட்டுங்க. Now I catch the point. ஐயோ நான் சொல்லு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அது எப்படி நல்ல பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல டாடி? என் பேர் டாடி இல்ல, சிவராம். நீ சொல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. கிழுதா கூட எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன பண்றது டாடி? அது பரவாயில்ல, தன்னால வாழ்ந்துடும். ஐயோ அது இல்லைங்க, பெங்களூர்ல ஆர்ட் எக்ஸிபிஷன் ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கே நாங்க போனோம். இப்போ என்ன பண்ண போறோம்?
வேகமா ஓடினாலும் 3 நாள் ஆகும். பேசாம ஒரு டாக்ஸியை வச்சுக்கிட்டு போயிடுவோமா? எங்க பெங்களூருக்கா? ஐயோ, பெங்களூரு கேட்ச் பை பாயிண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வண்டியில போலாம் வாங்க. இல்லங்க வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசி கார்ல போயிருக்கீங்களா? வாங்க. நமக்கு இதான் first time. என்ன பொட்டியை தூக்கிட்டு ஓடுறான்? உள்ள பணம் இருக்குமா? வாங்க டாடி. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் என்ன பிராக்கு பாத்துக்கிட்டு வாங்க போலாம். இருப்பா, கார் ஊர்வலம் போதுல, அஞ்சலி செலுத்திடுவோம். சிரட்டு விடு. பீமே ஒரு கை கொண்டு. தலைவரே, அவன் எங்க பார்த்தாம இருக்கு தலைவரே. இப்படி திரும்பி ஐயா தப்பாரா? அக்காலே. இல்ல பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட். வெரி நைஸ் ஆஃப். வாமா. இல்ல வேணாம், அவங்க அந்த பக்கம் வரும். அது எப்படி ஒரே மாதிரி 2 பேரு? வாங்க. என்னால வாமா. வேணாம், இப்படி வாங்க. ஃப்ரண்ட்ல நல்ல காத்து வரும். எனக்கு என்ன தெரியும், போல வா. இருப்பா, அஜு சொல்லு விடாத, கேர்ஃபுல். நான் ஓட்டுறேன், பின்னாடி உட்கார். மக்காளி, தாடிய மீசையும் வச்சா என்ன மாதிரியா இருப்பாங்க? டாக்ஸி டாக்ஸி. தப்பு பண்ணிட்டேனே. என்ன தலைவரே, பிரேக் டியூப் சரியா இருக்கு இல்லையா? ஆடா அது இல்லடா, ரொம்ப அறுத்துட்டேன்டா. என்ன சொல்ற நீ? தங்க முட்டை போடுற வார்த்தை மொத்தமா அறுத்துட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தானே கதவை தட்டும். ஜீசஸ். ஐ தலையில பாறாங்கல் மாதிரி போட்டு போயிட்டான். நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்கு. இப்பதான் கார்ல போன, அதுக்குள்ள நடுவு எங்கிட்டு போறான்? அட பாவி, ஏன்பா இவனை நம்பித்தானப்பா பிரேக்கை கழட்டி விட்ட. இப்ப அந்த பொண்ணும் தடின்னு மாட்டிப்பாங்கப்பா. பாவம் பாவங்க. பாவம் என்ன, செத்தா சாவட்டும். இதான் பணக்கார அதிர்ஷ்டங்கிறது. தலைவரே, இவனை கொல்றதா பணம் வாங்கிட்டோம். நம்ம பிளானு. நம்ம பிளான்? ஏன் பிளான்டா? சரி போய் சொல்ல அவங்க கிட்ட. முயற்சி பண்ணோம், அதிர்ஷ்டக்காரன் தப்பிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். கேள்வி கேட்பாங்களே தலைவா, நான் என்ன சொல்றது? கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லு போ. நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் தலைவரே? இந்த எப்படி என்னது இது? உன்னோட 10% போ, உன் வேலை முடிஞ்சது. பாத்தியா, ஆளை வெட்டி விடுற பாத்தியா நீ? அல்ல போறியா, இதையும் பிடிக்கிட்டுமா? என்ன தலைவரே? ஓடா. ஏப்பா அவனை போய் பாவம். அம்மா ஏதோ புது பிளான், என்னது அது? புரியலையா? தங்க முட்டை போடுற வாத்து. சரி, அது எதுக்கா இருக்கணும்? சரி. முட்டை போடுதா இல்லையான்னு கிட்ட இருந்தே பார்த்து பொறுக்கிக்குவான். நான் ஃபீல்ட்ல போகுது பாத்தீங்களா? கொஞ்சம் மெதுவா போங்க. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. பிரேக்க போடுங்க. பிரேக். கடவுளே, டிரைவர் வந்துட்டாங்க. போங்க. பிரேக் பிரேக் பிரேக். என்ன பிரேக்க தேர்ந்தீங்க? கண்டுபிடிச்சு போடுங்க. ஐயோ பிடிக்கலீங்களே. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? பிரேக்க போடுங்க. ஹேண்ட் பிரேக், ஹேண்ட் பிரேக் போடு. அப்படி கரெக்ட் போடு. போடு. என்ன போட்ட? ஹேண்ட் பிரேக் போட்டேன் பாஸ். ஐயோ, நீங்க தானே பாஸ் போட சொன்னீங்க. ஐயோ, மீட்டருக்கு மேல உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சீக்கிரமா போப்பா. ஐயோ, எப்படியாவது வண்டியை நிறுத்தியா? கீரை போட்டு நிறுத்துட்டுமா பாஸ்? இது இப்படி போட்டா என்ன பண்றது? நீ இது ஐயோ கதவு ஏத்தோ. ஐய் ஏய், ஐயோ சரியா? இருமல் வர்றியா? ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் கிடைக்கும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சீக்கிரமா போப்பா. ஏதாவது சுவிட்ச போட்டு வண்டியை நிறுத்து. ஐயோ, அது ரேடியோ. வண்டி வேலை பார்க்கணும். நின்னா தானே வேலை பார்ப்பேன். ஐயோ, அது எப்ப நிக்கிறது, எப்ப வேலை பார்க்கறது? இந்த பாலட்டியா சரி
நீங்க இந்த ஸ்டீரிங் புடிங்க, நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ராஜு ராஜு கைட ராஜு ராஜு பாஸ் பாத்து பாத்து பஸ் வருது. இப்ப ஓகே. இப்ப பிரேக் போடுங்க. போடு. அடடா, மறுபடியும் நனைஞ்சிட்டீங்களா? ஐயா ஐயா பாவம். நிறுத்துப்பா ஐயோ மதன் மதன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வண்டியில பிரேக் பிடிக்கல, அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? அது முன்னாடி சொல்லிட்டு இருக்க கூடாது. இது பாருங்க, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அன்னைக்கு இருட்டுல பாத்தீங்க. மதன், நான் தான் சுசீலா. ராஜு இது வேற மதன். ஐயோ என்னம்மா ஆச்சு? தண்ணீர விழுந்துட்டியா? அப்பாடா, இப்படி குளிச்சாதான் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. மதன் அது வேற மேட்ரு. இது வெயிட் அ மினிட் ஃபார் 5 நிமிட்ஸ். இவங்களை பாத்துங்க, ஃபுல்லா நனைஞ்சு இப்படி வாங்க. நீங்க போங்க. எங்க கூடி வர நேரத்துல எல்லாத்தையும் கட்டுருவீங்க போலுக்குது. இப்ப இங்க வந்து இதெல்லாம் பேசலன்னு என்னவா? உங்க அப்பாவை பத்தி. ஓ, அப்பா மேட்ரா? இந்தாங்க, இந்த அட்ரஸ் வாங்க. இங்க வந்தா மதன் இருப்பாரு, அதாவது இருப்பேன். அங்க பேசிக்கலாம் எல்லாம். இந்த அட்ரஸ் மெட்ராஸ்ல இருக்கு. அப்ப எப்படி? பெங்களூர். அது 2 இடத்துல இருப்பேங்க. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கேள்விப்பட்டதில்ல. நீங்க இந்த அட்ரஸ்க்கு போய் டக் டக் அப்படின்னு தட்டி மதன் கூப்பிடுங்களா, நானே வருவேன். யோ டாக்ஸி டிரைவர், இந்த அம்மாவை இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விட்டுறியா? டாடி வாங்க வாங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, சகுனமே சரியில்லை. பல பேசிக்கலாம் வாங்க. இது மதன் மாதிரி ரொம்ப வேண்டியவங்க, வாங்க. அப்பா, ஐயோ கடவுளே, என்ன சார் இது? அடுப்பு மாதிரி புகையுது. பாரட்ட காணோம். வர வழியில பிரேக் பேலா பூச்சியா? கடவுளே. சார் யாரு? வண்டி வருதா? நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா? எல்லாம் உங்க தயவுல. நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ளவர் லைக்கிங்க. ஐயா நான் கூட ரொம்ப ஃப்ளவர் லைக்கர். லைக் சேம் சேம். ஓன் ஹவுஸா? எஸ் எஸ். சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஃபாலோ மை பிஹைண்ட். ஆஹா, தபார் திருமல் நாயகர் மகால் மாதிரி இருக்குது இல்ல? சல் சல்லே பாத்தியா? நீங்களும் இங்கே தங்கிடுங்க, நான் போய் லகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பாஸ் நான் கொண்டு வரேன் பாஸ். மரியாதையான பையன். மதன் மதன், அது சரி, நாங்க எங்க தங்க போறோம்? நீங்களா? ஓட்டே, சத்திரம் மாதிரி வீடு எங்க வேணா தங்கிக்கலாம். இங்க ஐயே, இங்க கெஸ்ட் ரூமே இல்லையா? கெஸ்ட் ரூம் இருக்கணுமே. இருக்குதா? என்ன சார் இருக்கான்னு கேக்குறீங்க? இருக்கானா இருக்குதா? ஃப்ரீயா இருக்குதா அர்த்தம்யா. கேட்ச் மை பாயிண்ட். டாடி வெயிட் a minute for 5 minutes. வந்துட்டு போனாரு கெஸ்ட் அப்பா, கூட இருக்கிறது கெஸ்ட் அம்மா. செம்தியா இருக்குதுல, தண்ணியில் நினைச்சு பார்க்கணுமே. வர்ற வழியில ஜர்னில காஞ்சிடுச்சு. சார் ஃப்ரீயா இருக்குதுல்ல? சாலினி ஃப்ரீயா இருக்குதா? இங்கே தங்கிக்கோ. போய் தங்க வை. ஆர்வா இந்தப்பா, இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போய் அவன் எல்லாம் செஞ்சிருவான். 1 minute. என் லக்கேஜ் வரல, அதுல கேஷ் வச்சிருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப ஒரியா இருக்கு. ஒழியாதீங்கப்பா. குட் மார்னிங் சார். ஏய், இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போடா. கிளம்புங்க. பாய். பாய். டாடா சீரியோ பை பை. இந்த ஆறுமுகம் ஓகே தானே? டுபா கூறுங்க, நம்ப முடியாது. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டையே வாடகை கூட்டு சம்பாரிச்சிருவானுங்க அன்பேவா மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும்யா. ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய் லவுட்டுக்கிறான். சரி, ஒன்னாண்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆஹா,
சரி என்ன விஷயம் சொல்லு. ரூபா 25 லட்சம் எடுத்தது அவினாஷி? சார். அவினாஷியா? சார் இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 25 எங்கயா? சொன்னனே சாப்பிட்டேன்னு. அவ்வா. சார் தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னீங்களே. எப்ப சொன்ன? அன்னைக்கு சொன்னீங்களே. அது வேற ஆளு. சார் பேச்ச மாத்தாதீங்க சார். யாரையா பேச்ச மாத்துறது? 25 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போட்டு 6 திருப்பி கொடுக்குறியா? 25 எப்படி 6 ஆகும்? 6 25 ஆகும். வட்டி கிட்டின்னு அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாயா பீம் பாத்தியா கல்பாஸ்திரி பண்ணிட்டான். 6 லட்சம் ரூபாய்ப்பா எண்ணி பாருப்பா. சேப்பா வை. சேஃப்ல இருக்கணுமா பாஸ்? அத்தாயா சொன்னேன். லெவல்ல பார்மேஷன் நினைக்கணும் தேட்டா. பார்மேஷன்? ஏய் ஐயோ என்ன சார் பணத்தை உள்ள வைக்கிறாரு போல இருக்க. மன்னிச்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் நீ மதனாண்ட பேசிக்கோ. அதனா அப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? யோ 25 லட்சம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அவன் 25,000 ரூபாய் கடனுக்கா ஆள் மாறாட்டம் பண்ணினுக்குறான். கடனை பத்தி தெரியுமாயா உனக்கு? நாடகமே போட்டுக்கிறோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஷபாஷ் பாஸ். யோ நீ நாசமா போக. சார் நான் கஷ்டத்துல இருக்க, நீங்க என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பாடிட்டு இருக்கீங்க? யோ உனக்கு புடிச்சிருந்ததாயா? என் பாட்டு அசிங்கமா இருக்குதா உனக்கு? அசிங்கம்னா பரவாயில்ல சுமாரா நல்லாவே இருக்கு. சொன்ன மாதிரி ஆளுங்கனால தான் என் நாடகம் பிளாப் ஆச்சு. வெளியே போயா. என் பொண்ணு கல்யாணம் கேன்சல். ஐயோ மாப்பிளைக்கு தலப்பா ஏறிடுச்சே. பொண்ணுக்கு தாலி ஏறிச்சா? இல்ல. அப்ப தலப்பாவை ஏறுக்கு போ. சார் என்ன சார் இது? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? சார் அவன தூக்கி போட்டு வச்சிடாத. நானே இன்னைக்கு தள்ளிட்டு மாட்டேன். என்னது? நான் தள்ள மாட்டேன்னு நினைக்கிறியா? பயிரியா நானு போ. என்னது? போ சிம்பிடுவ. என்னது? நான் மதன் இல்லை, காமேஸ்வரன் ஆக்கும். அப்ப நீ மதனோல ராஜுவல. உங்ககிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உங்ககிட்ட காமேஸ்வரன். பெரிய மதனராஜ காமேஸ்வரன். உன்னை என் மதம் இல்ல காமேஸ்வரன். போதுமா? தேங்க்யூ சார். பொறுமா கேட்டலாம். வா திருப்பு வாங்க போட்டு போலாம். நில்லு. மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ. எல்லாருக்கும் அசல் தான் படி. இந்த பரத்வாஜ் என்னடி கோக்கெடுத்து அரட்டாய்? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்து கூட்டி வந்தா ஏதாவது ஆயிடுத்துனா? பயந்துக்காத, ஒண்ணும் ஆகாது. என்ன அது தோக்குல குண்டு இருக்காக்கும். அப்பயே சுட்டாளே. 2 குழா இருக்கா? ஐயோ ரொம்ப பேசாதீங்க, பாப்பாவுக்கும் இந்த அமைக்கிற போகுது. எல்லாரும் போங்க. நான் திறக்கட்டுமா பாஸ்? பாருங்க ரொம்ப கார் எப்படா கேட்டாலா அழுதுன்னு நீங்க மாட்டுக்கு அமுக்கிட போற வெடிச்சுடா. நான் அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு. ஏன் தப்புதான்? நீங்க சொன்னது கேட்டிருக்கணும். இவன் எத்தனை பேரை ஏமாத்திருக்கான் தெரியுமா? ஒருத்தங்கிட்ட மதன், ஒருத்தங்கிட்ட காமேஷ், என்கிட்ட ராஜு. இவன் Open the bloody gate, man. I'm the boss. நகராதீங்க, நகராதீங்க. என்ன சுட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நகர்ந்தீங்க சுட்டுருவேன். அவ்வளவு பயம் இருக்குல்ல, மரியாதையா நடந்துக்கங்க. ஐயோ மதன் சார், நான் வேணும்னே பண்ணல சார். சொன்னதை கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார். மதன், மதன். நான் திரும்புவேன். துப்பாக்கியை தட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நடக்காது. ராஜு. ஆமா சார், நான் அப்பவே சொன்னேன்ல இந்த சொத்தப்பள்ள இங்கதான் சார் இருப்பான். சரி அம்மாப்பா நீங்க வண்டி விட்டு இறங்குறதுக்கு எங்கே இருக்க நான் போய் பார்த்துட்டு.
ஜாக்கிரதை சார். பாட்டி ஐயோ ஐயோ குழந்தைய ஃபுட்பால் ஆடுற என்ன சார் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? அந்த சொத்தப்பல் அங்கதானே இருந்தா? ஐயோ போடுமா What the hell is happening? Hello. நீங்க Hi, Gangu. ஐயோ சார் சார் 1 மினிட் நானும் வரேன். எனக்கு ஒரு சீட் போடுங்க பாட்டி. சட்டுன்னு கேறணும். ஐயோ பாட்டி நின்னுட்டியா? பாட்டி போய் பாருங்க. ஐயோ பாட்டி குதிரை சவாரி பண்ணிட்டு ஐயோ இത്ര வீடு ഉണ്ടായിട്ടല്ല பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால ஜலதோஷம் ஒட்டுத்தான் வந்து சொட்டுத்தேன். ஒரே கல்ல 2 மாங்காய். டேய் எந்திரா. எங்க இருக்கிற? கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. கைய மேல தூக்கு. என்ன முழிக்கிற? எங்கடா பெரியப்பா? யோ எனக்கு எங்க அப்பாவே தெரியாது, பெரியப்பா எங்கன்னு கேக்குறிய? மிஸ்டர் மதன் நடிச்சது போதும். ஆமாங்க, மதனா நடிச்சது எனக்கும் போதும். ஏதோ சான்ஸ் கிடைச்சதானே சந்தோஷமா நடிச்சேன். சாலினி இருந்ததுனால எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரியுதா? இதுவா கத்தி. பேஜாரா இருக்கு இல்ல? அதே மாதிரிதான் எனக்கும் பேஜாரா இருக்கு. ராஜுவை பார்த்து மதன் மதன்னா நான் மதன் இல்லைங்க ராஜு. ராஜுவா? சார் இவன் போய் சொல்ற சார். நானும் மைக்கேல் வந்து அடிச்சோம். மைக்கேல் என்னன்னு கேளுங்களேன். மைக்கேலா? பாஸ் மதனோட அப்பா வராரு. நம்ப மாட்டேன் நீங்களே பாருங்க. வரட்டும். ஒரே கல்ல 4 மாங்காய். இல்ல பாஸ் 5 மாங்காய். கூடவே ஒரு அம்மாவும் வருது. பாஸ் 6 மாங்காய். 6 மதன். மதனா? அப்ப இவன் மைக்கேல் ஜாக்கிரதை. துப்பாக்கி. மை காட். வேணுகோபால். நந்து மை பிரதர். நந்து என் தம்பி. ஐயோ வாங்க. நம்ம ரோட் சைடுல பார்த்த அம்மா இல்லப்பா, நான் அம்மாப்பா. அம்மாவா? உங்க அம்மா நம்ம அம்மா. நான் அம்மா அப்பா இல்லாத அனாதன்னு நினைச்சேன். இப்ப 2 பேரும் கிடைச்சிட்டாங்க. இல்ல கொஞ்சம் கையறக்கிறாங்க. நோ ஹேண்ட்ஸ் அப். அப்பா இது என்ன புது குழப்பம்? இதுல யார் மதன்? வாங்க வாங்க வாங்க. ஐயோ சரி, வா. நேம் தான். shit. Excuse me. Don't be hasty. Listen to me. Okay. இது பாட்டி திருப்பு அரண்டாயிட்டல. Don't move. Stay where you are. ஒரே கல்லுல 7 மாங்காய் பாஸ். நம்ம 4 பசங்க. கனவு தரையா? ஐயோ நான் மதன் இல்லை, ராமேஸ்வரன் ஆகும். நீ அண்ணன்ல போய்க்கோ. அடக்கண்ணா நீங்களா யாரு? இதோ மதன். மதன் நீங்களும் மதனா? கங்கா பாய் சக்கு பாய். அல்ல வாட் எவர் இட் இஸ் ஹேண்ட்ஸ் அப். கிளம்பு. நீ தூக்க மாட்டியா? பாட்டி சொரிஞ்சது பொறிஞ்சதை தூக்குறேளா? கருணாக்கு துக்குறி. எந்த வழியில ஹேண்ட்ஸ் சொன்னாலும் எங்க போனாலும் இடவே ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். தூக்கிட்டேன். பொறுமா. ராமு ராமு நானும் கை தூக்கி வேண்டாம். ஐயோ ஏதோ பண்ணி தொலைங்க.
Hands up. வாங்க வாங்க இந்த பக்கம். ஓ வாடா. நோ ராம் பாஸ். பாஸ் 15வது மாங்கா பாஸ். இவக்குட்டி என்னடா வச்சுட்டு பாஸ் நீ இன்னும் சாவலையா? பீம் யாரு நகராதீங்க, துப்பாக்கி என் கையில இருக்கு. தைரியம் சார் உங்களுக்கு. நகர்த்தா மூளை சதுரணும். என்ன மதன் உங்க அப்பா? பெரியப்பா அப்பா அவங்கெல்லாம் எதிரிங்க. உங்க சொத்துக்கு ஆசைப்படுற விரோதிங்க. இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது நீங்க தானே சொல்லிருக்கீங்க. கொடுத்துருங்க. ஆமா, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது தப்புதான். இந்தாடா உன் பொருள். ஏந்திரு. இப்ப என்ன பாரு. நீ போய் பாரு. இந்த நேரத்துல கோவிந்தா இதுக்கு சிவா Nothing to worry. கொஞ்சம் கேட்டு விட்டுறாதே. ஏதாவது போடுங்கப்பா. பெரியவாங்கிற மரியாதையே கிடையாதா? எழுந்துருங்கடா, எழுந்துருங்க. பச்சுண்டு வர்றது என்ன தீர நாட்டம்? அணைஞ்சு முடியா பட்ட இடத்துலயே அடிச்சுட்டேன். அப்படியே போயிடு. இறங்கிக்கிட்டு எனக்கு அனுப்புறியா? அவன் அனுப்புறேன் வர்றேன். நீ வெளியே போயிடு. நான் பயிர் பண்ணி எப்படி தப்பிச்சுக்குவேன்? இந்த நேரத்துல சொல்றியே. மதன் சார், ஐ லவ் யூ மதன் சார். நீ யாரியா? டேவிட், உங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். நான் வர மாட்டேன். நீங்க போங்க. நான் இங்கே இருக்கேன். விட்டுறாதீங்க. என்ன காப்பாத்துங்க. Come on, come on. தடுக்க போறோம். Come on, you also come. தடுக்க போறோம். அப்பா, அப்பா என்ன பாத்து?
catch. Hold on me. Catch. நீங்க ஏறு. கயிறு எடுத்துட்டு வந்துரு. சரியா? அப்பா பாத்து. பயப்படாதீங்க. ராஜு பா. அப்படியே இருங்க. எங்கிட்ட? போடு போடு. அப்புறம் எங்க இருக்கப்பா? நம்மட அப்பா இங்க தொங்குறாரு. அவரு வெளியே தொங்குறாரு. பாட்டி ஏதாவது உதவி வேணுமா? ஆமா இறங்குங்க. காலப்படி உங்க அம்மா போய் காப்பாத்து. இது என்ன? நீ போமா பாத்துக்கிறேன். நான் காப்பாத்துறேன். எனக்கு அப்பா போப்பா போப்பா. நீ நான் வரேன். நீ போ. மைக் ப்ளீஸ் மைக். இருமதன் தளர்த்திட்டு நீ வரேன். நீ போ. ஏன் அப்பா தூக்கிட்டு இருக்கப்பா. நான் அப்பா இல்லையா? ஆமா நீ அப்பா தான். பாப்பா என்ன கைவிட்டு பாட்டியா? எனக்கு யாருமே இல்ல. மைக்கே அந்த கை ப்ளீஸ் வந்துட்டு. ஐ கான்ட் ஹோல்ட். கை கொடு. சரி ஐயோ ஏடு கொண்டல வாடா. சக்கு ஜாக்கிரதையா வச்சாமா. தெலுங்குது போ. இதுல தெலுங்கு வேலையா? ஊருக்கு உண்டு. யார பாத்து கை குடியா. அந்த கை மைக்கேல். ஐயோ மகனே. மைக்கேல் ராஜு உன் பேர் என்னப்பா? என்ன காமேஸ்வரன் அல்ல. அப்ப வேணுமா? என்ன பிடிச்சுன்னு நீங்களும் வேண்டா. ஏற முடியல, பலமில்லை, வெஜிடேரியன் இல்லையா? என்ன விட்டுருக்கோ. அதில் பாதாளமா இருக்கு. நீங்களும் சாண்டா. நீங்களாவது குறைச்சு என்னோட ஒய்ஃபும் பாட்டியும் காப்பாத்துங்கோ. யோ மணி ஏறு ஒரிஜினல் பாவம் நல்லவர். அவரையும் காப்பாத்துங்க. அப்ப ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஹோல்ட் ஆன். திருப்பு முடியலை. என்ன செமிச்சுடு கேட்டியா? அடியே லவ் பண்ணது போது இறங்குடி. முதல்ல போயிடுறேன்டா. இல்லப்பா நான் முதல்ல போயிடுறேன். நீங்க பெரியவங்க இல்லையா? ராமு அட பாவி. ஓ மகனே இன்னும் சாகலையா? உனக்கு ஒண்ணும் இல்லையாப்பா? இப்போதைக்கு இல்லை. இன்னும் செத்த நாழிங்க இருந்தா ஏதாவது ஆயிடும் போல இருக்கு. சார் சார் நான் முதல்ல போய்க்கிறேன் சார். நான் போறேன். இவனே எல்லாம் தள்ளுங்க. சார் கயிறு போடுங்க. கயிறு கொஞ்சம் போடுங்க சார். ஜீவன் ரட்சை. அபிமே உடே. நம்ம உயிரை காப்பாத்தினவெல்லாம் விட்டுட்டு போறோமே, பரவாயில்லையா? நாங்க வர. நீ போயா. காப்பாத்துங்களேன்.
கைப்பிடி போயிட்டு வர திருப்பு பாவி இவ்வளவு பக்கத்துல இருக்க நீயாவது காப்பாத்துறாடே. நானே தலையில தொங்கிட்டு இருக்கேன், வவால் மாதிரி தொங்குறேன். அண்ணா என்ன முதல்ல காப்பாத்துன. கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு